வற்றாத செல்வம் தரும் வலம்புரி சங்கை நாம் வாங்கும் பொழுது என்னென்ன கவனிக்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வலம்புரி சங்கு மகாலட்சுமிக்கு ஈடானது. வலம்புரி சங்கு லக்ஷ்மி சகோதராய என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணு வலம்புரி சங்கை தனது கரத்திலும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை ஹிருதய கமலத்திலும் தாங்கியபடி காட்சியளிக்கிறார். வலம்புரி சங்கை வாங்கும் பொழுது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். வலம்புரி சங்கில் கரும்புள்ளிகள், கருப்பு நிறத்தில் குழிகள் போன்றவை இருக்கக்கூடாது. செயற்கை நிறங்கள் பூசப்பட்டிருப்பதை வாங்கக்கூடாது. வெடிப்பு, கீறல் இல்லாததாக இருக்க வேண்டும். வாய்ப்பகுதி மற்றும் பிற பகுதிகள் சேதமடையாததாக இருக்க வேண்டும். வெண்ணிறம் அல்லது மாநிறம் உள்ள சங்கை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வெள்ளையே மிக சிறந்தது. சங்கை எப்பொழுதும் தரையில் வைக்க கூடாது. வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அதன் மேல் சங்கை வைத்து ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி சகோதராய நமக என்னும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். அல்லது ஒரு மஞ்சள் பட்டு அல்லது மஞ்சள் காட்டன் துணியில் கொஞ்சம் பன்னீர் தெளித்து அதன் மேல் சங்கை வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் வைத்து மல்லிகை, பிச்சி, ரோஜா அல்லது செந்தாமரை மலர்கள் கொண்டு மந்திரத்தை ஜபிக்கலாம். பின்னர் சாம்பிராணி அல்லது ஊதுவத்தியால் தூபம் காட்டி, கற்பூர தீபம் காட்டி, கற்கண்டு, பால் நைவேத்தியம் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். பூஜை செய்யும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் சங்கை மஞ்சள் பட்டு அல்லது காட்டன் துணியில் சுற்றி வைக்கலாம். அல்லது ஒரு சிறிய பித்தளை, வெள்ளி, செம்பு தட்டு அல்லது கிண்ணத்தில் சுத்தமான நீர் ஊற்றி அதில் சிறிது பச்சை கற்பூரம் போட்டு அதில் வைக்க நல்ல பலன்களை தரும். அந்த நீரை தினமும் மாற்ற வேண்டும். முந்தைய நாளில் பயன்படுத்திய நீரை குளிக்கும் நீரில் கலந்து குளிக்க வறுமை நீங்கும். குளிக்க முடியாதவர்கள் அந்த நீரை காலில் மிதிபடாதபடி மரம் அல்லது செடிகளுக்கு ஊற்றிவிடுங்கள். தொழில் செய்யும் இடங்களில் தெளித்து வர தொழில் விருத்தி உண்டாகும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் அந்த நீரால் முகம் கழுவி வெளியில் செல்ல சகல காரியங்களில் வெற்றியும் வசீகர சக்தியும் உண்டாகும். தினமும் அந்த நீரால் முகம் கழுவி வருபவர்களுக்கு அவர்களை ஒருபோதும் வறுமை வாட்டாது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.